Respected correspondent of this college, respected principal of this B.Ed college, my dear faculty members and my dear students. I feel very much happy to be here among you in this great occasion of National Science Day because I was having a very strong association with this Devanemal College since 98. I used to come to your chemistry department almost once or twice every year, either to conduct practical examination or as a expert to giving lecture or to conduct interviews, right? For many occasions I used to come. Devanemal and myself is a close association. I conducted the first state level seminar in chemistry in Devanemal College. I was backbone of this function. I organized the chief guest, very much helpful in conducting the first state level seminar. So till now I am having touch with that institution, but somehow I got the chance in this B.Ed college to give a special lecture on the national education empowerment and national building on this very great day, National Science Day. When your faculty member introduced me, you clapped for every achievement of mine. NIT is very difficult to enter. There I got chance to PhD and all. But I studied in Palli in a village. Urachi Ondriya Thokapalli village up to +2 Tamil medium. College only I started to learn subject in English. Till then I was reading subjects only in Tamil. At that time there was no option. You have to write in English. You cannot write it in Tamil. No other go. So the very first few months or few year, in fact year, 1 or 2 years, we found it very difficult to cope up with English. Chemistry is difficult, English is difficult. If you study chemistry in English, no more to say. நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளவுதான் படித்தாலும் படித்த நீ காலைல ஒன்றுமே படிக்காத மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் கெமிஸ்ட்ரின்னு. எவ்வளவுதான் படித்தாலும் படித்த நீங்கள் காலைல ஒன்றுமே படிக்காத மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவேன். அவ்வளோ வாலட்டைல் அது. அதுக்குன்னு நிறைய முறையில் படித்தா தான் அது நிற்கும், இல்லாட்டி நிற்காது. நான் கெமிஸ்ட்ரி கிளாஸை விட்டு ஓடி போனவன், எனக்கு வராதுன்னு. இப்போ நான் சொன்னது 2 காரணம் தான். ஒன்று இங்கிலீஷ் வராது, இன்னொன்று கெமிஸ்ட்ரி வராது. இங்கிலீஷில் கெமிஸ்ட்ரி படித்தா வரவே வராது. அதனால் நான் ஓடிட்டேன். அப்புறம் என்ன ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி கொஞ்ச நாள் மனப்பாடம் பண்ணேன். இங்கிலீஷ் எழுத அதுவே வரும். ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இட் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன். ஒன்லி திங் வி ஹேவ் டு ப்ராக்டிஸ். 30 நாட்களில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம்னு புத்தகம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் 300 நாள் படித்தாலும் வராது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இங்கிலீஷ் கிராமர் எல்லாம் படித்து பிஎஸ்சியில் இங்கிலீஷ் படித்து எம்எஸ்சியில் நீங்கள் இப்போ இங்கிலீஷ்லேயே எழுதுனா கூட இங்கிலீஷ் வராது. இங்கிலீஷ் எப்போ வரும்னா இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் கேட்கணும், இங்கிலீஷ் எழுதணும். இந்த 3 செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்துடும். இங்கிலீஷை சப்ஜெக்டாக படிச்சிங்கன்னா வராது, லாங்குவேஜாக படித்தா வரும். சப்ஜெக்டாக படித்தா சத்தியமாக வராது. நீ எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தவங்கெல்லாம் கூட பேசும்போது தடுமாறுவாங்க, ஆனால் எழுதுவாங்க. விட்டிங்கன்னா பக்கமாக எழுதுவாங்க. பேசுறதுங்கிறது பழக்கத்தில் தான் வரும். அது நீங்களாம் டீச்சராக போகிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் வேணும். அதனால் நீங்கள் நிறைய ஒரு நரிக்கிற ஒரு பையன் பியூட்டிஃபுல்லாக இங்கிலீஷ் பேசுகிற வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸ்கூலு பக்கமே ஒதுங்காத அந்த பையன், ஊசிமணி பாசி வைக்கிற பையன் இங்கிலீஷ் பியூட்டிஃபுல்லாக பேசுகிறான். எங்கிட்டா பேசுகிறேன்னா நான் விற்கிற ஏரியா ஃபுல்லாக இங்கிலீஷ் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க பேசுகிறத பார்க்குறேன், அவங்க பேசுகிறத கேள்வி கேட்குறத நான் கற்றுக்கிட்டேன்றான். அப்படி தான் மொழி அப்படி தான் வளரும். அப்படி நீங்கள் கற்றுக்கணும். இன்றைக்கி ஒரு பிஎட் காலேஜில் நிற்கிறதுனால ஒரு டீச்சருங்கிறவர் எவ்வளோ வேல்யூபிள்ங்கிற சொல்கிற கடமை எனக்கு இருக்குது. நான் படித்தது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி. இன்னைக்கு டேட்டுக்கு அது ஆசிரியராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத கோர்ஸ். இன்னைக்கு டேட் அப்ரூவலில் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரின்றது நாட் எலிஜிபிள் ஃபார் டீச்சிங். நான் வந்துட்டேன். அப்போ அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க, நான் வந்துட்டேன். ஆக நாங்கள் எல்லாருமே எதுக்காக தயார்படுத்தப்பட்டோம்னா நாங்கள் தொழிற்சாலையில் தான் பணிபுரியணும். அதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட கோர்ஸ் அது. அதில் கெமிஸ்ட்ரியே இருக்காது, எல்லாமே தொழிற்சாலை சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர் தான் அந்த சிலபஸே போட்டாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர் தான் பாடமே நடத்தினாங்க. எங்களுக்கு கெமிஸ்ட்ரியே கிடையாது, ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் தான். அப்போ என்னோடய முதல் அப்பாயின்மெண்ட் இந்துஸ்தான் லிவர் லிமிடெட். இந்துஸ்தான் லிவர் லிமிடெட் உங்களுக்கு எப்படின்னு தெரியும், எவ்வளோ பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு தெரியும். எல்லா காஸ்மெட்டிக்ஸும் அவங்க தான். எல்லா ஃபேர்னஸ் க்ரீமு, சோப்பு, என்ன ஆயிலு, க்ரீமு எல்லாமே என்ன பியூட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்னாவே யார் தாங்க? இந்துஸ்தான் லிவர் லிமிடெட் தான். 1/2 கிலோ அரிசியை கூட கம்மியாக வாங்கிட்டு ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி வாங்குற ஊரில் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு பஸ்ஸு தான் ஒரு ஊருக்கு போகுதுன்னா கூட அங்கே 3 பியூட்டி பார்லர் இருக்குது. திரிஷா பியூட்டி பார்லர், நயன்தாரா பியூட்டி பார்லர், 3 பியூட்டி பார்லர் இருக்குது. ரொம்ப கேர்ள்ஸ் எல்லாம் பியூட்டி கான்ஷியஸ், உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு 6 படம் போடுவான். கருப்பாக இருக்கும், கொஞ்சம் சிவப்பாகும், கொஞ்சம் 6வது படம் சிவப்பாயிரும் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி அட்டையில். இது கண்ணாடியில் ஒரு பக்கம் பார்க்கும், அந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஒரு தடவை பார்க்கும், கொஞ்சம் கம்மி தான் வித்தியாசம் இருக்குது, நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு. ஸ்கின் கலரை மாற்றுவதற்கு உலகத்தில் எந்த கெமிக்கலும் கிடையாதுங்கிறது சயின்ஸு. ஸ்கின் கலரை மாற்றுறதுக்கு உலகத்தில் எந்த கெமிக்கலும் கிடையாது, அது உங்கள் ஜீனில் வர்றது. அது நீங்கள் டெம்பரரியாக வேணால் ஏதாவது ஷோ பண்ணிக்கலாமே தவிர பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில் நான் வனஸ்பதி ப்ராடக்டில் சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணேன்.
எனக்கு இண்டஸ்ட்ரி வேலை எனக்கு செட் ஆகலை, என்னமோ தெரியல. இண்டஸ்ட்ரி வேலை எனக்கு செட் ஆகலை. ஒன்று ஷிஃப்ட்டு கண்ணு முழிக்கணும், இன்னொன்று வந்து லேபர் மேனேஜ்மெண்ட், ஆட்களை வேலை வாங்கணும். அது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்போ என்னை காலேஜில் கூப்பிட்டு ஒரு வாத்தியார் லீவில் போகிறாரு, கொஞ்சம் பாடம் நடத்துனாங்க. இப்போ எனக்கு ரொம்ப பயம், ஏன்னா எப்படி போய் கிளாஸில் பாடம் நடத்துறது. நான் வாட்டீஸ்வர் நேம் தவிர வேறு ஏதாவது இங்கிலீஷில் கேட்டாலும் வேறு பக்கம் திரும்பிக்குவேன். வாட்டீஸ்வர் நேம் மட்டும் சொல்லிடுவேன் டக்குன்னு. வேறு ஏதாவது நீங்கள் இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா நான் வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு வேறு பக்கம் திரும்பிக்குவேன். என்ன போய் காலேஜில் கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ரொம்ப தயங்கினேன். இல்லை நீ ப்ரிப்பேர் பண்ணி நடத்த எல்லாம் ஒன்று வரும் நடத்துன்னு என்னை இழுத்து கொண்டு போய் கிளாஸில் விட்டாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போய் ஒரு 3 கிளாஸ் எடுத்தேன். ஒரு பையன் பின்னாடியே ஓடியாந்தான். சரி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதா அவங்களாம் இப்போ தயவுசெய்து வராது அன்மேன்னு சொல்லுவாங்களோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்தேன். சார் எப்படியாவது வந்து இந்த சிலபஸை முடிச்சு கொடுத்துருங்க சார், லீவுக்கு போனால் வந்தாருன்னா நடத்த மாட்டார், நீங்கள் ரொம்ப நல்லா நடத்துறீங்கன்ற. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, என்ன நான் ரொம்ப நல்லா நடத்துகிறேன்னா ரொம்ப நல்லா நடத்துறீங்க. அப்போ தான் ஒரு டீச்சராக சரி ஏதோ நமக்குள்ளே ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஒரு மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. ஜமால் மாவட்ட காலேஜிலே அப்படியே லீவ் வேக்கன்சியில் வேலை பார்க்குறேன். நான் முதல் வாங்கின சம்பளம் 10-20 ரூபா நோட்டு, 200 ரூபா. முதல் மாதம் நான் வாங்கின சம்பளம் வந்து எவ்வளோங்க, 20 ரூபா தாளா 10 நோட்டு கொடுத்தாரு என் ஹெச்ஓடி. இதை கொடுத்துட்டு இது வந்து சும்மாப்பா நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்குறோம், இது வந்து சம்பளம் கிடையாது, இதை பாக்கெட் பண்ணி வச்சுக்கோ, ஆனால் நீ நிறையா சம்பாதிப்ப டீச்சிங்கில், நான் விஷ் பண்ணுறேன்னு சொன்னார். அப்புறம் அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்து பேப்பரில் வாண்டட் டீச்சிங் அசிஸ்டன்ட்னு ஒரு விளம்பரம் வந்திருந்தது. சரி வாத்தியார் வேலை தானே போயிடலாம். ஆனால் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வரும்பொழுது நான் ஓங்கி அடித்து சத்தியம் பண்ணிட்டு வந்தேன் கிளாஸ் ரூமில், இனிமேல் கெமிஸ்ட்ரி படிக்க மாட்டேன், கெமிஸ்ட்ரி படிக்க மாட்டேன், போதும் அப்பா சாமி அப்படின்னு வந்தேன். நான் வாண்டட் டீச்சிங் அசிஸ்டன்ட் ஒன்று ஆரம்பிச்சு வாத்தியார் வேலை தானே, நம்ம தான் பையன் நல்லா நடத்துகிறான்னு வர சொல்கிறான், போய் சமாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டேன். செலக்ட் ஆகிட்டேன். 14 பேர் வந்திருந்தாங்க, நான் ஒருத்தன் தான் செலக்டட். 14 பேரில் தமிழ் மீடியத்துலேருந்து போயிருக்கேன். நான் ஒரே போஸ்ட்டு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, 1500 ரூபா சம்பளம், 1 வருஷத்துக்கு சேர்க்குறோம் ஒன்றுன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு. என்ன 1500 ரூபா சம்பளம் 1 வருஷத்துக்கு தான் சேர்க்குறீங்களா? அவன் ஹெச்ஓடி பேர் 1 வருஷத்துக்கு. ஆமாப்பா நீ பிஹெச்டி இங்கே பண்ணணும், அதில் ப்ராக்ரஸை பார்த்து தான் கண்டினியூ பண்ணுவோம். டீச்சிங்கிறது நீ சும்மா பார்ட் டைமாக தான் பண்ணணும், பிஹெச்டி சைட் பை சைட் பண்ணணும். ரிசர்ச் அசிஸ்டன்ட் கூப்பிட்டுருந்தா போயிருக்கவே மாட்டேன், டீச்சிங் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் வேலைக்கும் போயாச்சு, எப்படி விட்டுட்டு வர்றது. அப்புறம் பாடம் நடத்திக்கிட்டு ரிசர்ச் ஆரம்பித்தோம். ரிசர்ச் ஒன்று எனக்கு ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாது, நானாக விழுந்து எந்திரிச்சு கற்றுக்கிட்டேன். எப்போதுமே இந்த தானாக படித்து வர்ற ஆட்களுக்கு படிக்காதவனுடைய கஷ்டம் தெரியும். நீங்கள் ஐஐடிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் கூட்டு வந்து கெமிஸ்ட்ரி நடத்த சொல்லி வச்சுக்கலாம், அவர் ஒரு மட்டத்துக்கு மேலே தான் நடத்துவார். ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து ஒருத்தர் கூட்டு வந்து வச்சுக்கலாம், அவருக்கு ஆனாவனாலேருந்து ஆரம்பிச்சிருப்பான் அந்த ஆள். அதனால் ஆனாவனாலேருந்து எப்படி ஆரம்பிக்கணும் தெரியும் அவருக்கு. அதனால் என்னுடைய டீச்சிங் வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்ற காரணம் வந்து நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கிட்டோம். அதனால் அந்த மெத்தட்லேயே நான் டீச் பண்ணதுனால அங்கே பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் பெரிய சேலஞ்சிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாதி பேர் நம்ம ஊர் பசங்க, பாதி பேர் வந்து யூபி, டெல்லி, கல்கட்டா, கர்நாடகா, ஆந்திரா, அப்படி தான். 50% ஆல் இண்டியா கோட்டா, 50% தமிழ்நாடு. அப்போ ஒரு கிளாஸுக்குள்ளே போய் இங்கே வா தம்பின்னு கூட கூப்பிட முடியாது, இந்த பியூரட் எடுத்துகிட்டு வான்னு கூப்பிட முடியாது. கியா அப்படின்வான், கியாவா இரு பிரிங் தட் பியூரட் அப்படின்னு சொல்லணும். நான் வந்து பல முத்திரை வச்சு பரதநாட்டியம்லாம் ஆடி வந்துட்டு பேசியிருக்கிறேன். ஏன்னா வார்த்தையில் வரலன்னா அப்புறம் சைகையில் தானே சொல்லணும். பல பரதநாட்டிய முத்திரையெல்லாம் வச்சு வந்துட்டு நான் பேசியிருக்கேன். அப்புறம் எங்கே நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன்னா, பேசுகிறதுக்கு இந்த 4-5 பேராக சேர்ந்து உட்காந்து கால்குலேஷன் போடுவான், அவங்களுக்குள்ளே எல்லாம் ரெக்கார்ட் நோட் எழுதுவான். இப்போ இது பேசிக்கிறத பக்கத்தில் இருந்து கேட்பேன் நான், why did you apply that formula here, it should not come here, you substitute here அப்படின்னா, ஓ இதை இப்படி தான் சொல்லணும் போல இருக்குது, இதை இப்படி தான் சொல்லணும் போல இருக்குன்னு பசங்க பேசுகிறத அவன் போயம் எழுதுறான். அவன் யாருங்க, அங்கே வர்ற பசங்க இங்கிலீஷ் பேசுகிறவன் இல்லை, இங்கிலீஷ் பேசி எழுதி அவன் எங்கேயோ கட்டத்துக்கு ஹை லெவலில் ஆஃப் இங்கிலீஷ் பேசுவாங்க அவங்க. இப்போ அவன் கூட நின்று நான் நிறைய எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டேன். அப்புறம் பிஜி நடத்தணும், யூஜி நடத்தணும், பிஹெச்டி முடித்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு முடித்தோம் பிஹெச்டின்னு வச்சுங்களேன். ஏன்னா எதுவுமே தெரியாமல் ஆரம்பிச்சது இல்லையா. கெமிஸ்ட்ரி தான் நான் எம்எஸ்சியில் படிக்கலையே, கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா பிஹெச்டி ஈஸியாக இருந்திருக்கும். எனக்கு கெமிஸ்ட்ரி படிக்காததுனால நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தேன். என் கைடு எப்படிப்பட்டவர்னா, என்ன செய்யணுன்னே சொல்ல மாட்டார். இப்போ எங்கள் காலேஜில் ஒரு கைடு இருக்கார், காலையில் ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு உட்கார வைப்பார், ஒரு பேப்பர் எடுன்னுவார், இன்றைக்கி என்னென்ன செய்யணும்னு 10 ஒர்க்கு கொடுத்துருவார். அவர் அதை மட்டும் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுவார். 2 வருஷத்தில் டிகிரி முடிச்சு கொடுத்துருவார், 2.5 வருஷத்தில் பிஹெச்டி முடிச்சு கொடுத்துருவார். கடைசி வரைக்கும் என்ன ஆரம்பித்தோன்னு அவருக்கு தான் தெரியும், என்ன முடித்தோன்னு கைடுக்கு தான் தெரியும். டெய்லி என்னென்ன செய்யணும்னு அவரே எழுதி கொடுத்துருவார். இதை மிக்ஸ் பண்ணி இதை போட்டு இதை வரும் அப்படி. ஏன் கைடு எப்படின்னா, அவர் ஐஐடியில் படித்தவர். அங்கே என்ன மெத்தடாலஜினா, ஒரு ஆராய்ச்சி என்பது அவனாக தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர நம்ம சொல்லித்தரக்கூடாது.
அப்போ ஏபி ரியாக்ட் பண்ணிப்பார், சி வருதா பாரு, வரலையா தூக்கி போடு. சிடி ரியாக்ட் பண்ணிப்பார், இ வருதா பாரு, வரலையா தூக்கி போடு. இப்படி தான். இப்போ நம்மளே உளுந்து எந்திரிச்சு ஒரு காம்பவுண்டை தயாரிக்கணும், நம்மளே உளுந்து எந்திரிச்சு அதை கேரக்டரைஸ் பண்ணணும்னா அப்போ எவ்வளோ பாருங்கள். பகல் ஃபுல்லாக கிளாஸ் எடுக்கணும், 8:30லேருந்து 5:30 வரைக்கும் கிளாஸு. 8:30க்கு ஃபஸ்ட்டு ஒரு காலையில் 99% ஸ்டாஃப் ரெசிடென்ஸு, உள்ளேயே குவார்ட்டர்ஸு. அதனால் அவங்க 8க்குலாம் டான் வந்துடுவாங்க. உள்ளேயே குவார்ட்டர்ஸ், லெக்சரர் குவார்ட்டர், ஏபி குவார்ட்டர், ப்ரொஃபஸர் குவார்ட்டர்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே 800 ஏக்கர் கேம்பஸு, 9 ஹாஸ்டலு. என்னங்க 800 ஏக்கர் கேம்பஸு, 9 ஹாஸ்டல், உள்ளுக்குள்ளே பஸ்ஸு போகும் ஒரு ஹாஸ்டலுக்கு இன்னொரு ஹாஸ்டலுக்கும். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கேம்பஸு. ஸ்டாஃபெல்லாம் 8க்கு வந்துடுவாங்க. இப்போ 8:30க்கு ஃபஸ்ட் ஹவர் 5:30 வரைக்கும் கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு 88 ஜனவரியில் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 91 தான் 92 தான் நான் வைண்ட் அப் முடித்தேன் ஒர்க்கே. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, ப்ரைவேட் காலேஜில் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சின்னு சிவகார்த்திகேயனால் ஃபேமஸான காலேஜை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜேஜே காலேஜ் ஆஃப் பரிதாபங்கள் கோபி சுதாகரும் சிவகார்த்திகேயனும் அந்த காலேஜுக்கு ஒரு பெரிய லேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த காலேஜில் நான் தான் முதல் ஸ்டாஃப் மெம்பர். ஜேஜே காலேஜோடைய ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் நான் தான். கெமிஸ்ட்ரியில் நான் தான் சேர்ந்தேன். அங்கே ஒரு 5 வருஷம் இருந்தேன். அங்கேருந்து இங்கே வந்தோம். இப்போ போக 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 என்னாச்சுன்னா, ஒரு டீச்சராக இந்த ரோல் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பையன் நல்லா படிக்கிறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சில பேர் பெஞ்சில் உட்காந்து குதிப்பான், அப்படியே முட்டை மார்க் வாங்குவான். கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பான், ஓரமாக கன்னத்தில் கை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 90 மார்க் எடுப்பான். பையனை நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இவன் படிக்கிறானா படிக்கலையான்றத அவன் அவன் காமிச்சிக்கவே மாட்டான். ஒரு டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் நீங்கள் டீச்சராக இல்லையான்னு பையன் 4 மணி நேரத்தை தூக்கிடுவான். உங்களை உங்கள் டீச்சராக இல்லையான்றத உங்கள் முதல் 4 மணி நேரத்தை தூக்கிடுவான் பையன். ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அதுலேயே தெரிஞ்சிடும். ஆரம்பிச்சு நீங்கள் எப்படி போறீங்கன்றத வச்சே, இல்லைடா மாப்பிள்ள ஃபஸ்ட் ஃப்ளோர் காலி, ஃபஸ்ட் ஃப்ளோரு காலின்றோம். அவனை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பல மடங்கு ஸ்ட்ராங்காக போகணும். எப்போ எங்கள் காலத்தில் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது எங்கள் சீனியர்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, கிளாஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. சில பேர்லாம் நோட்ஸ் எழுதி தாத்தா காலத்துலேருந்து வச்சுருப்பாங்க. அந்த நோட்ஸை தொலைச்சிட்டான்னா அன்றைக்கி எனக்கு வைத்த வழி லீவ் போட்டுருவாங்க. அது இல்லாமல் உள்ளே போக முடியாது, நோட்ஸ் இல்லாமல் உள்ளே போக முடியாது. என்னத்தை போய் நடத்துறது, பார்க்காம நடத்தணும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பார்க்காம தான் நடத்தணும். அங்கே போய் பேப்பரை பார்த்து புக்கை பார்த்தெல்லாம் நடத்தக்கூடாது. நீ என்ன நடத்தணுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி ஹின்ஸ் எழுதிட்டு அந்த ஹின்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிடணும். போய் பையனை பார்த்து தான் பேசணும். சில டீச்சர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், போர்டு பக்கம் திரும்பினா சத்தியம் பண்ணி திரும்பாது, இந்த பக்கம் அப்படியே எழுதிடும். இந்த மூலையிலேருந்து அந்த மூளை வரைக்கும் அப்படியே பொடியாக எழுதிட்டு திரும்ப பாருங்கள், கொரட்டை சத்தம் ஃபுல்லாக கேட்கும். ஒரு டீச்சர் வந்து போர்டை பார்த்தே நடத்தக்கூடாது. ஒரு டீச்சர் வந்து ஆடியன்ஸை பார்த்து நடத்தணும், கண்ணை பார்த்து நடத்தணும், போல்டாக பேசணும். அப்போ சப்ஜெக்ட் தெரியும். சந்தேகம் கேட்குறான்னா எவனும் சில கிளாஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்இசிலாம் நல்லா கிளாஸே எடுக்க முடியாது. சல்லு எந்திரிப்பானுங்க பசங்க. நீ ஒரு ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக 2 ஈக்குவேஷனில் டவுட்டு கேட்போம். அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பேன். சிபிஎஸ்சி டாப்பர் எப்படி இருப்பான் பாருங்கள். இப்போ ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களை சமாளிக்கணும்னா அவங்களுக்கு முதல் நல்ல சப்ஜெக்ட் டெப்த் இருக்கணும். அதனால தான் அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, படிக்கும் போது நீங்கள் சாய்ஸ் விட்டு படிக்கலாம், ஆனால் நடத்தும் போது நீங்கள் சாய்ஸ் விட்டு நடத்த முடியாது. இப்படி படித்து நடத்திக்கிட்டே வரீங்க, இதுதான் நான் சாய்ஸில் விட்டேன், அதனால் தம்பி இந்த பாடத்தை நீ படிச்சுக்க, அடுத்த பாடத்தில் நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? அதை நீ நடத்தி தான் ஆகணும். படிக்கும் போது சாய்ஸ் விட்டு படிக்கலாம், ஆனால் நடத்தும் போது என்ன பண்ண முடியாது, சாய்ஸ் விட்டு நடத்த முடியாது. அதை படிச்சுட்டு தான் போகணும், நடத்தி தான் ஆகணும். ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு பேஷண்ட்டை போட்டு குளோரோஃபார்ம்லாம் கொடுத்து வயிற்றெல்லாம் கிழிச்சு ஓப்பன் பண்ண ஈரலுக்கு கீழே உள்ள கட்டி இருக்கணும்னு, ஆகா இந்த கொஸ்டின் தான் சார் நான் சாய்ஸில் விட்டேன், இருங்க வந்துடுறேன் அப்படின்னு டாக்டர் வெளியே போனார்னா அவர் நிலைமை என்ன ஆகும் பாருங்க. எப்படி ஒரு டாக்டருக்கு எல்லாம் தெரியணுமோ அது மாதிரி ஆசிரியருக்கு எல்லாமே தெரியணும். எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது வகுப்பிட போய். அது நாங்கள் படிக்கிற காலத்திலே அப்படி, நாங்கள் அந்த காலத்திலே அப்படி. அது இப்போ பையன் பார்த்தீங்கன்னா நெருப்பாக இருக்கான். இன்றைக்கி தகவல்களை சொல்லுபவர் ஆசிரியருங்கிற அந்த எராவே மாறிப்போச்சு. எஜுகேஷன் இஸ் நாட் லேர்னிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னு ஐன்ஸ்டீன் சொன்னது 100% உண்மை. இப்போ ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அன்றைக்கி நீங்கள் லைப்ரரிக்கு ஓடணும், ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரை பார்த்து ஓடணும். எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் 3 மணி நேரம் ஒருத்தர் காத்திருந்தார். நான் வந்த புதுசில் என்னென்னா ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணணும் சார் லேபில், எப்படின்னு தெரில, நீங்கள் வருவீங்கன்னு சொன்னாங்க, உட்காந்துருக்கேன் சார். அவன் நீங்கள் ஒரு கோனிக்கல் கிளாஸ் எடுங்க சார், கொஞ்சம் ஜிங்க் போடுங்க, சல்ஃபரிக் ஆசிட் ஊற்றுங்க, கார்க்கு வைங்க, டியூப் வைங்க, வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டீச்சருக்கு ஓடணுமா, ஒரு லைப்ரரிக்கு ஓடணுமா, தேவையில்லை. தட்டின இடத்துல எல்லாம் வந்துடும் இல்லைங்களா? தட்டின இடத்துல தேடினா வருதுன்னு அது சம்மந்தமாக எல்லாத்தையும் தேடி ரிசல்ட்டை கொடுறான்னு சாட் ஜிபிடி வந்துருச்சு. தட்டின விஷயம் மட்டும்தான்டா வரும்ன்ட்டு
இது சம்மந்தமாக என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ChatGPT வந்துருச்சு. அப்போ நீங்கள் வாத்தியாரை வந்து இன்றைக்கி தகவல் சொல்கிற ஆளாக இல்லை. வாத்தியார் யாராக இருக்கணும்னா ரீட் பிட்வீன் த லைன்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தகவல்களுக்கும் நடுவில் சிந்திக்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதை சொல்லித்தர்றவன் தான் ஆசிரியனாக இருக்கணும். தகவல்களை சொல்லுவன் ஆசிரியனாக இருக்கக்கூடாது. சிந்திக்கிறவனுக்கு டெவலப் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான். இப்போ நேஷன் பில்டிங்னு ஒரு வார்த்தை இருக்குது. இன்றைக்கி ரொம்ப அவசர தேவை இது. ஏன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் கிளாஸ்லேயே கொண்டு போய் IIT கோச்சிங் சேர்த்துருவாங்க மெட்ராஸ்லாம். குத்துன்னு அவனை குத்தி +2ல் மார்க் வாங்க வைப்பாங்க IIT JEEல. அவனை IIT பார்த்தீங்கன்னா டாப்பராக வருவான். பிடெக் முடிச்சுட்டு நேராக அமெரிக்காவில் போய் வேலை பார்த்து அந்த நாட்டை காப்பாற்றுவான். பார்த்தீங்களா? இவன் படித்தது நம்ம வரி பணத்தில், படித்தது நம்ம IITயில், சர்வீஸ் எங்கே பண்ணுவான்னா அமெரிக்காவில் பண்ணுவான். இன்றைக்கி வந்து எந்த ஒரு அமெரிக்காவோட தொழில்நுட்பமும் இந்தியர் இல்லாமல் இல்லை. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு, எல்லாம் வெளியே போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எந்த இந்தியனையும் உள்ளே விடாத, எந்த இந்தியனையும் வச்சிருக்காத, கிளப்புங்கிறோம். ஏன்னா நீங்கள் லட்சக்கணக்கில் போய் அவனை டெவலப் பண்ணிட்டீங்க, நம்ம நாட்டை பக்கம் திரும்பவே இல்லை. ஒருத்தன் கேட்குறான், ஏன்டா கூகுள் உங்கள் நாட்டில் இருக்கா, நீங்களாம் ஆரம்பிச்சிருக்கணும். அதை கூகுளில் இருக்க எல்லா பேரும் நம்ம ஆள், எலான் மஸ்கிட்ட இருக்கிற எல்லா ஆளும் நம்ம ஆள். நீ இல்லை ஃபேஸ்புக்கு கூகுளும் இந்தியாவில் நீ உருவாக்கியிருக்கணும் இல்லையா? டெக்னாலஜி ஃபுல்லாக நீ அடுத்த நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. இந்த நேஷன் பில்டிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் கிளாஸ் ரூமில் போய் பசங்களை யோசிக்க சொல்லித்தரணும். தகவல் வந்து அவன் ஈஸியாக எடுத்துப்பான். வாட் இஸ் திஸ்ங்கிற கொஸ்டினே இனிமேல் வாத்தியார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வாட் இஸ் திஸ்ங்கிறத எங்கே எடுத்துருவாங்க? செல்லில் எடுத்துருவான் சார். வாட் இஸ் திஸ்ங்கிறத செல்லில் எடுத்துருவான். எங்கள் காலத்தில் தான் வாட் இஸ் திஸ்ஸை வாத்தியார் சொல்லணும். சந்தேகமும் நம்ம பையன் கேட்க மாட்டான். சில பேர் தான் ஆக்டிவாக இருப்பாங்க, அவனை நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். நான் ரொம்ப நாளாக கிளாஸில் எவனாவது ஆரிசி மாதிரி கேட்பானா ஒருத்தனுமே எந்திரிக்கலை. ஒரே ஒருத்தன் எந்திரிச்சான். ஏன் சார் அப்படின்னு. அப்பா, ஒரு ஐன்ஸ்டீனை, ஒரு ஃபாரடேவை, ஒரு பெரிய சயின்டிஸ்டாக பார்த்தா மாதிரி, டார்வினை பார்த்தா மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். பெரிய சந்தோஷத்தில் சொல்லுப்பாங்க, நேற்று லீவுன்னு சொன்னீங்களே, நீ வந்துட்டீங்களேன்னு. இப்போ நம்ம பையன் அப்படி சந்தேகம் கேட்குறவனும் இருப்பான், யோசிச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கிறவனும் இருப்பான். இப்போ நீங்கள் தூண்டி விடுற விஷயங்கள் அவனுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு கற்றுத்தரணும். உதாரணமாக அவனை சொல்கிறேன் வச்சுக்கலேன். நீரின் அடர்த்தி பனிக்கட்டியின் அடர்த்தியை விட அதிகம், பனிக்கட்டிக்கு அடர்த்தி குறைவு, அதனால் பனிக்கட்டி நீரில் மிதக்கிறது. இந்த தகவல் வந்து சயின்ஸ் புக்கில் இருக்குது. இதை நீங்கள் சொல்லிடுறீங்க, கிளாஸ் முடிஞ்சு போகுது. இதை சொல்லித்தரதை நெட்லேயே பார்த்துக்கலாம், கூகுள்லேயே பார்த்துக்கலாம். டென்சிட்டி ஆஃப் ஐஸ் எவ்வளோ, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோன்னு. ஆனால் நீ யாரை தயார் பண்ணணுன்னா, ஒரு கண்ணாடி பாட்டில் நிறையா தண்ணி நிரப்பி ஃப்ரீசரில் வச்சா அடுத்த நாள் காலையில் என்ன ஆகும்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிற ஆளை ரெடி பண்ணும். ஒரு கண்ணாடி பாட்டில் நிறைய தண்ணி நிரப்பி ஃப்ரீசரில் வச்சா அடுத்த நாள் கண்ணாடி பாட்டில் உடஞ்சிருக்கும். ஏன்னா அடர்த்தி குறைவுனா கன அளவு அதிகம். கன அளவு அதிகம்னா பிளாஸ்டிக் விரிஞ்சு கொடுக்கும், கண்ணாடி விரிஞ்சு கொடுக்காது, உடஞ்சிரும். இப்போ நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு கிளாஸ் வெசலில் ஒரு கூலிங்காக வாட்டர் ஸ்டோர் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து என்ன சொல்லணும், ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது சார், கொஞ்சம் இடம் விடுங்கன்னு சொல்லணும் இல்லைங்களா? இதுக்கு தான் ஆள் தேவை. அழுத்தம் அதிகரித்தால் கொதிநிலை அதிகரிக்கும்னு சொல்கிற ஆள் தேவையில்லை, அது அவனுக்கு நெட்டில் பார்த்துப்பான். ஆனால் இவ்வளோ டிகிரி ஸ்டீம் வரணும்னா எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை பண்ணணும்னு கால்குலேட் பண்ணுற மெத்தடை சொல்லி தரீங்க பாருங்கள். அதுக்கு டீச்சர் வேணும். டீச்சருங்கிறவர் தகவல்களை பரிமாறுபவர் மட்டுமல்ல. டீச்சர் என்பவர் அவனை சிந்திக்க தூண்டுபவராக இருக்கணும். முட்டாள்தனமாக இருந்தால் கூட சிந்திக்கணும். டெய்லி ஒரு நாணயத்தை போட்டு புதைச்சி தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டே இருந்தானா மைக்கேல் ஃபாரடே, செடி வருதான். காசை புதைச்சி வச்சு தண்ணி ஊற்றினா செடி வருமா? ஆனால் வருதான்னு பார்த்தேன் பாருங்க. இப்போ நம்ம 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிள் மரத்துக்கு உட்காந்துருக்கோம் சார், ஆப்பிள் விழுந்திருக்கும். என்ன பண்ணுவோம், எடுத்து பாக்கெட்டில் வச்சு சுற்றி முற்றி இருக்கிற ஆப்பிளையும் பொறுக்கிக்கின்னு அடுத்த நாள் 4 மணிக்கு ஒரு பையை எடுத்துக்கிட்டு, அதே டைமில் அடுத்த நாள் 4 மணிக்கு ஒரு பையை எடுத்துக்கிட்டு தோட்டக்காரர் இருக்கார பாடுறா இந்த வழியா வா அப்படின்னு சொல்லி. நியூட்டன் மட்டும்தான் என்ன சொன்னால் இது ஏன் கீழே விழுவுது இல்லைங்களா? எதையுமே ஏன்னு கேட்குறது தான் சயின்ஸுடைய அடிப்படை. மன்மோகன் சிங்கை ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்ட் பையன் கேட்டான் ஒரு ஃபங்க்ஷனில், ஏன் சர் சி வி ராமனுக்கு அப்புறம் ஒரு ரூபாய் கூட உங்கள் ஊரில் நோபல் பரிசு வாங்கலையே ஏன்? சர் சி வி ராமன் ஒருத்தர் தாங்க வாங்கினார். அதுக்கப்புறம் யாருமே இந்தியாவில் செஞ்ச ரிசர்ச்சுக்கு வாங்கலை. இந்தியன் ஆரிஜின் வெளியில் வாங்கியிருக்காங்க, இந்திய வம்சாவளி ஆராய்ச்சியாளர் வாங்கியிருக்காங்களே தவிர இந்தியாவில் ராமனுக்கு அப்புறம் யாரும் இல்லை. 1928 வேலை முடிஞ்சு போச்சு, நோபல் பரிசு அவர் கொடுத்தாங்க. நான் கூட கிளாஸில் கிண்டலாக கேள்வி கேட்பேன், பிப்ரவரி 30 முக்கியமான நாள் எதிரானா எல்லா பேரும் 14ன்னு கைத்துக்குவோம், இல்லை 28 பிப்ரவரியில் முக்கியமான நாள் எதிரானா எல்லா பேரும் 14 28 தான் சயின்ஸ் டே. ராமன் வந்து இந்த உலகத்துக்கு வந்து இந்த ராமன் விளைவை அறிமுகப்படுத்திய நாள் அது, அதான் சயின்ஸ் டேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஏன் நோபல் பரிசு வாங்கலன்னு மன்மோகன் சிங் கேட்டாங்க. ஒரே பதில் தான் சொன்னார். அவர் 16 வருஷம் பொருளாதார பேராசிரியர் அமெரிக்காவில் இருந்தவர், மிகப்பெரிய அறிவாளி அவர்.
அவர் சொன்னார், நம்ம நாட்டில் ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்டு படிக்கிற சிஸ்டம் இன்னும் 100% வரல. நம்ம பரீட்சைக்கு தயார் பண்ணுறோம், தேர்வுக்கு தயார் பண்ணுறோம். மதிப்பெண் எடுத்தால் அறிவாளிங்கிற கான்செப்ட் ஒழியணும். முதல்ல மதிப்பெண் எடுத்தால் அறிவாளிங்கிற கான்செப்ட் முதல்ல ஒழியணும். மதிப்பெண் எடுத்தால் அறிவாளி கிடையாது. மதிப்பெண் வேறு, அது செக்ஷனே வேறு. யோசிக்கிறான் பாருங்கள் புதுசாக, அவன் தான் இப்போ நாட்டுக்கு தேவை. இப்போ நேஷன் பில்டிங்கிறது அதில் தான் இருக்குது. எக்கச்சக்கமான அறிவாளிகள் நம்ம நாட்டை விட்டு போகிறத தவிர்த்துட்டு எங்கே வேலை செய்யணுங்க? நம்ம நாட்டுக்காக வேலை செய்யணும், நம்ம நாட்டை டெவலப் பண்ணணும், இண்டிஜினியஸ் டெக்னாலஜிஸ் வரணும், நம்ம ஊரினுடைய மூளைகள் நம்ம ஊருக்காக பயன்படணும். இந்த ஒரு ஊர்லேயும் அந்த படித்தவங்களுடைய அந்த பவர் அதிகமாகணும். எம்பவர்மெண்ட்டுங்கிறது நீங்கள் சொல்லிக் கொடுக்குற கெமிஸ்ட்ரி ஒரு பாடத்தை வச்சு தான். பையன் வந்து அது இப்போ இருக்கிற பையங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, நீ என்ன நடத்துறது நான் என்ன கேட்குறது. அந்த போன தலைமுறை இருந்த அந்த மரியாதை இடைவெளிலாம் இப்போ கிடையாது இல்லைங்களா? அப்போல்லாம் வாத்தியார்னா பெரிய ரெஸ்பெக்ட். இப்போ அப்படி கிடையாது. நடத்தி அவன் எங்கே நடத்த பார்க்கலாம், இப்படிதான் உட்காந்துருக்கான். கிளாஸ்லேயே பாடம் நடத்தி அவன் எங்கே நடத்த பார்க்கலாம், அப்படி தான் உட்காந்துருக்குறான். அந்த முந்தி இருந்த அந்த ஒரு மரியாதை இடைவெளிலாம் இப்போ கிடையாது. அப்போ நீங்கள் அவனையும் தாண்டி இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் சப்ஜெக்டால் தான் இம்ப்ரெஸ் ஆகணும். ஆர்இசியில் போய் பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான் பசங்க. வாத்தியார் கம்ப்ளைண்ட் பண்ணுவார், சார் 60 பேர் ஸ்ட்ரென்த்து சார், என் கிளாஸில் 40 பேர் தான் இருக்கான், 20 பேர் கட் அடிக்கிறான் சார். இன்னொரு வாத்தியார் சொல்லுவார், 60 பேர் என் கிளாஸில் இருந்தான் சார். இப்போ பிரின்ஸிபல் என்ன சொல்லுவார்னா, எங்கே இருந்தாலும் இவர் கிளாஸுக்கு வரணும்னு தேடி வந்து உள்ளே உட்காடுறான் பாருங்க, அது மாதிரி நீ பாடம் நடத்து. 20 பேர் ஒன்றை விட லைப்ரரி பெட்டர்னு அங்கே போகிறான் பாரு, அப்போ நீ சரியில்லைன்னு அர்த்தம்னு. 20 பேர் உன்னை விட லைப்ரரியே பெட்டர்னு அங்கே போயிடுறான் பாரு, அப்போ நீ சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு வாத்தியாருங்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, உன்னுடைய கிளாஸுக்கு அவன் இயங்கணும். இவர் கிளாஸ் எப்போ வரும்னு அவன் வெயிட் பண்ணும். நான் அப்படி என்ஐடி காரிடாரில் நடக்கும்போதே கீழே கேண்டீனில் காஃபி குடிச்சிருக்கேன், ஜிபி இஸ் கோயிங்னு காப்பி கப்பை தூக்கி போட்டு இந்த வழியாக அப்படியே வந்து கிளாஸில் உட்காருவான். சரியாண்ணா? ஏன்னா என் கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நான் டிஆர்பி கோச்சிங் நடத்தி நிறைய பேர் ஆசிரியர் ஆக்கியிருக்கேன். நீங்கள் முடிச்சுட்டு டிஆர்பின்னு ஒன்று எழுதணும்ல, எம்எஸ்சி முடித்தா ஒரு 300-400 பேரை கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 2000 ஆரம்பிச்சு. கெமிஸ்ட்ரி பிஜிஎஸ்டன்னு விழுப்புரத்தில் எடுத்திங்கன்னா 180 பேர் என்னுடைய மாணவர்களாக இருப்பாங்க, என்கிட்ட படித்தவங்களாக தான் இருப்பாங்க. நீ எந்த கிராமத்து ஸ்கூல் எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் என்கிட்ட படித்தவராக இருப்பார். ஒன்று பிஎடாக இருப்பார், இல்லை எம்எஸ்சி பிஎடாக இருப்பார். அப்போ டிஆர்பி நடத்தும் போது இட வசதி இருக்காது. என்கிட்ட 200 பேர் 250 பேர் சேர்ந்துருவாங்க. 200 பேர் 250 பேர் சேரும்போது நெருக்கடியாக ஒரு கல்யாண மண்டபத்தில் சின்ன மண்டபம் இடத்துலாம் நடத்தியிருக்கிறோம். அப்போ பவுடாலேருந்து ஒரு லெக்சரர் வருவாங்க இந்த டிஆர்பி அட்டன் பண்ணுறதுக்கு. அவங்க வரும்போது என்கிட்ட முடித்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, சார் நான் 2-3 பேனா கொண்டு வருவோம் சார், நின்றுக்கிட்டே தான் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், நீங்கள் சொல்லிகிட்டே போவீங்க, நாங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம், பேனா கீழே விழுந்தால் குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளார 2 பாயிண்ட் போயிடும், அதனால் கையில் எக்ஸ்ட்ரா 2 பேனா வச்சுருப்போம், உங்கள் கிளாஸ் 1 நிமிஷம் தவற விட்டால் கூட 2 கொஸ்டின் போயிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை தேடி வந்து உட்காரணும். பையனுடைய கண் புருவத்தில், கண் அசைவில், முக அசைவில் உங்களுக்கு ஃபீட்பேக் அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ நல்லா நடத்துறியா இல்லையான்னு பையன் மூஞ்சியை பார்த்தா தெரிஞ்சிடும். நீ நல்லா நடத்துறியா இல்லையான்னு யாரை பார்த்தா தெரிஞ்சிடும், பையன் முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு அவன் ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். நீ ஆகணும் ஒரு சவுண்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தம்பி சொன்ன வரைக்கும் போதும் கிளம்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம அவனை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு நடத்தணும்னா ஒரு டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் படிக்கும் போது படித்ததை விட வேலை செய்யும் போது நிறைய படிக்கணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய தேடி அவனுக்கு ஃபேக்ட் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கும் அதுக்கும் நடுவில் என்ன அர்த்தங்கிறத நடுவில் இருக்கிறத சொல்லணும், யோசிக்க சொல்லித்தரணும். சரிதானே? இப்படி யோசிக்க சொல்லித்தரவன் தான் அறிவியலாளராவான், கண்டுபிடிப்பான், அந்த நாட்டுக்கு உதவி செய்வான். இதை மனப்பாடம் பண்ணு. நான் சில +2 கிளாஸில் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு ஒரு டெரிவேஷன் நடத்துவேன். ஒருத்தர் எந்திரிப்பான், சார் ஏப்ரலில் கேட்டாங்க சார், அந்த வாட்டி வராது. போன ஏப்ரல் அந்த கொஸ்டின் 5 மார்க்கில் வந்துருச்சு, இப்போ வராதுன்னுவான். இப்போ பாருங்கள், அவனுக்கு இது தேவையில்லை, எது தேவை? அந்த மார்க்கு தேவை. அந்த மார்க்கு தேவை. அந்த மார்க்கை நோக்கி விரட்டி 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 மாணாக்கர்களை வந்து ஒரு பெரிய மனப்பாட எந்திரங்கள் ஆக்கிட்டோம். மனப்பாட எந்திரங்கள் நமக்கு தேவையில்லை, யோசிக்கிற ஆள் தான் இருக்கணும். ஒரு தவளையை ஒருத்தர் உப்பு தண்ணியில் மடக்கி போட்டு 4 பித்தல் ஆணி அடித்து இரும்பு கத்திரிக்கால் வச்சு வெட்டிட்டு இருந்தார் சார். இந்த தவளை 4 பக்கம் உதறிச்சு. நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் 2 ஆணி வாங்கி நடுவயத்தில் அடித்து யார்கிட்ட அப்படின்னு வெட்டியிருப்போம் இல்லைங்களா? 4 பித்தல் ஆணி அடித்து வெட்டின உடனே அது தவளை அப்படி குலுக்குச்சு. என்னடா அது குலுக்குதுன்னு சொல்லிட்டு
அந்த தவளையிலேருந்து கரண்ட் வருதுன்னு நினச்சிக்கிட்டு ஐ ஹவ் ஃபவுண்ட் அனிமல் எலக்ட்ரிசிட்டி குதிச்சுக்கினே ஓடினார். பக்கத்து ரூம்லேருந்து ஒருத்தர் வந்தார். என்ன செஞ்சேன்னு கேட்டார். இது உப்பு தண்ணி, இது பித்தளை ஆணி, இது இரும்பு கத்திரிக்கோள்னார். பாருங்க, பித்தளைன்றது காப்பர் அதிகபட்சமாக, இது ஸ்டீலு இரும்பு, 2 வெவ்வேறு உலோகத்தை ஒரு சால்ட் வாட்டரில் வச்சா கொஞ்சோண்டு கரண்ட் வரும்னாரு. அங்கே ஆரம்பித்தது தான் பேட்ரி. சொன்னவன் பேர் வோல்ட்டா, செஞ்சவன் பேர் கால்வானி. பேர் கால்வானிக் செல், வோல்டாயிக் செல், இன்னை வரைக்கும் பேர் கால்வானிக் செல், வோல்டாயிக் செல், இன்னை வரைக்கும் பேர். அவன் தவளை உதரும் போதே பக்கத்தில் 2 ஆணியை கடை வாங்கி அடித்து வெட்டிட்டு போயிருந்தான்னா ஏன்னு கேட்டான் பார்த்தீங்களா? அங்கே தான் இருக்குது. இந்த ஏன்னு கேட்டு படிக்கிற பண்பு இங்கே வரணும். அதை தான் இன்றைக்கி தொழிற்சாலைகளில் எதிர்பார்க்குறாங்க. நீ இப்போ காலையில் கூட நான் ஒரு கோபிநாத்தோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து அந்த ஒரு பெரிய கம்பெனியோட சிஓ சொல்கிறாரு, இப்போல்லாம் ஏஐ இன்டர்வியூ வைக்குது சாருங்கிறாரு. யார் வைக்கிறா? ஒரு கம்ப்யூட்டர் வரும், ஆள் வர தெரிவார், கேள்வி கேட்பார், நீ நினச்சிட்டு இருப்ப ஆளுன்னு. அது ப்ரோக்ராம்டு. அப்போ நீ பார்த்து சொல்கிறியா, பார்க்காம சொல்கிறியா, கண்ணை சிமிட்றியா, திரும்புறியா, பின்னாடி போறியா, இதுக்கெல்லாம் அதுக்கிட்ட மார்க் இருக்கும். சரிதானா? நீங்கள் இன்டர்வியூவில் என்ன பண்ணுறீங்கன்றது அதுவே எவாலுவேட் பண்ணி அதுவே மார்க் போடுது. நமக்கு தெரிஞ்சவர் தான் சார், பார்த்து 5 மார்க் கூட போட்டு வேலைக்கு எப்படியா சேர்த்து விட்ருங்க சார் அப்படிலாம் நீ சொல்ல முடியாது. உங்கள் சித்தப்பாட்ட சொல்லிட்டு தான் சார் வந்தேன். இப்போ அப்போல்லாம் ஏஐக்கு என்ன தெரியும்? சித்தப்பாவும் தெரியாது, பெரியப்பாவும் தெரியாது. இப்போ ஏஐ இன்டர்வியூ பண்ணுது. இப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி டெவலப் ஆகி போச்சு. எல்லா டெக்னாலஜியும் ரீப்ளேஸ் ஆகிட்டுருக்கு. நாங்கள்லாம் முந்தைய சொல்லுவோம் 10 வருஷத்துக்கு ஒருக்கா கெமிஸ்ட்ரி மாறுதுன்னு. கம்ப்யூட்டர் படித்தவங்க சொல்லுவாங்க 1 மாதத்துக்கு ஒருக்கா கம்ப்யூட்டர் மாறுதுன்னு. இப்போ நாளுக்கு நாள் மாறுது. நாளுக்கு நாள் கம்ப்யூட்டர் மாறுது சார். இன்றைக்கி இருந்த டெக்னாலஜி நாளைக்கு இல்லை, வேறு. பேஷண்ட் இங்கே படுத்துருக்குறான், ரோபாட்டு இன்ஜெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட உடம்புக்குள்ளே போயிடுது. எப்படி இந்த ஆப்ரேஷன் பண்ணால் அமெரிக்காவில் இருக்க டாக்டர் சொல்கிறார். அமெரிக்காவில் ஸ்க்ரீனில் பார்த்து டாக்டர் ஆப்ரேஷன் இங்கே கண்டக்ட் பண்ணுறார். எங்கேயோ போயிடுச்சு உலகம். நீ 3 விஷயத்துக்கு தான் மக்கள் செலவழிக்க தயாராக இருக்கிறான். ஒன்று சொல்லுங்கள், கல்வி, இன்னொன்று மருத்துவம், இன்னொன்று உணவு. இந்த 3க்கு தான் சார் செலவு பண்ண தயாராக இருக்கான் மக்கள். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது இந்த 3 இடம் தான். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா படித்தா போதும் சார் அப்படின்னு கொண்டு போய் ஆன்லைனில் கொண்டு போய் 2,500 ரூபா பேக்கேஜில் சேர்க்குறான் +1க்கு. அப்புறம் +2க்கு 5 லட்ச ரூபா தனியாக. சரிதானே? எத்தனையோ 500 சில்லற கோடி பிஸ்னஸுங்கிறாங்க. சென்னையில் மட்டும் ஐஐடி நீட் கோச்சிங் 560 கோடி பிஸ்னஸுங்கிறாங்க கோச்சிங் மட்டும். நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட் டேலண்டடாக இருந்தால் நீங்கள் வேலைக்கே போய் வேணாம். நீட் கோச்சிங் ஐஐடி கோச்சிங் எடுத்திங்கன்னா சும்மா தனலட்சுமி பிச்சுக்கிட்டு கொட்டும். தனலட்சுமி பிச்சுக்கிட்டு கொட்டும். ஆள் இல்லை, நடத்துறதுக்கு ஆள் இல்லை, நல்ல டீச்சர் இருக்க மாட்டேங்கிறாங்க. குறுக்க பூந்து கேள்வி கேட்டால் தெரியாது. நான் நெய்வேலியில் கிளாஸ் எடுப்பேன். விழுப்புரம் பையன் நெய்வேலி பையன் நிறைய வித்தியாசம் இருக்கும். விழுப்புரம் பையன் மௌனாஞ்சலி செலுத்திக்கிட்டே இருப்பான். விழுப்புரம் பையன் த்ரூ கிளாஸ் மௌனாஞ்சலி செலுத்திக்கிட்டே இருப்பான் சார். அப்படியே தான் இருப்பான், ரியாக்டே பண்ண மாட்டான். நெய்வேலி பையன் வரட்டுவான். நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன்னா டிவி ஸ்வீட்டில் அந்த பக்கம் சுற்றி வந்துடுவாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. சார் இந்த ப்ராப்ளம் ஆன்சர் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு போங்க சார், என்னன்னு சொல்லிட்டு போங்க சார். அங்கேயே ஸ்பாட்லேயே அவனுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு வரணும். அப்படி வெறித்தனமாக படிப்பானுங்க. அப்போல்லாம் 7-8 இன்ஜினியரிங் காலேஜ் தான் கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு 1-2 தான். நான் சொல்கிறது 2000-2001 இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ பிஇன்னு ரெகுலர் தெருவில் பேசிட்டு போனீங்கன்னா பிடிச்சி உள்ள போட்டுருவான். இப்போ பிஇன்னு ரோட்டில் பேசிட்டு போங்களேன், பட்டுன்னு ஒரு பிஇ வந்து உள்ள பிடிச்சி போடுவேன். சொன்னியா இல்லையா? உள்ளே வந்து உட்காரு. வேணா எனக்கு பிஇ இல்லை, நீ இப்போ சொல்லிட்டு போனேன் பி உள்ளே வந்து உட்கார. இப்போ பிஇன்னு ரோட்டில் பேசிட்டு போனால் பிடிச்சி உள்ள வச்சிரும். அப்போ பிஇ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால போராடுவானுங்க பசங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கோர் வந்தால் தான் அந்த காலேஜ் கிடைக்கும். கிண்டி கேம்பஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். போராடுவான் பையன் அப்போ என்ட்ரன்ஸுக்கு. அப்போ அப்படி சொல்லி கொடுத்தோம் பசங்களுக்கு. கல்விக்கு தான் சொல்கிறான் அந்த பேரண்ட்டு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பையன் படித்தா போதும். கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டேங்கிறான். டை கட்டி ஷூ போட்டு ஆட்டோவில் ஏற்றி பாபா பிளாக் ஷிப் சொன்னால் தான் பிள்ளை படிக்குதுன்னு நினைக்கிறான். காட் பிளஸ் மம்மி, காட் பிளஸ் டாடினா அவனுக்கு எதுவும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்ட மாதிரி நினைக்கிறான். இங்கே அணில் ஆடு இலைன்னா வாங்கடா அணில் ஆடு இலை. மக்களுக்கு அந்த கல்வி மேலே இருக்க மோகம். அன்றைக்கி ஒரு பெரிய பித்தளை தூக்கில் ஈயம் பூசி புளிசோறு கட்டிட்டு 2 கூச்சால தண்ணி எடுத்துக்கிட்டு வெளியூர் போனான். இன்றைக்கி சர்ன்னு போய் ஏட்டுப்பிள்ளை நிறுத்தினா 4 பேர் சாப்பிட்றோம், 2000 ரூபாய் பிள்ளை கட்டிட்டு வெளியில் வரான் இல்லைங்களா? 2000 ரூபாய் டிஃபன் சாப்பிட்டேன்னு சொன்னால் 10 வருஷம் முன்னாடி கொண்டு போடுவாங்க. 20 ரூபாய்க்கு தண்ணி குடிச்சேன்னு சொல்லி பாருங்கள். 20 ரூபாய்க்கு நான் தண்ணி குடித்தேன் சார்னு. சரிதான். ஒரு கூஜாவில் பெரிய தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பித்தளை தூக்கில் புளிசாதத்தை கட்டிக்கிட்டு வெளியூருக்கு போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு பிஸ்னஸ் மட்டும் கிட்டத்தட்ட 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் A to B
உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு, விக்கிரவாண்டி டோல்கேட். சாப்பாட்டுக்கு மக்கள் கவலைப்படுறதில்லை. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் இந்தியர்களுடைய 90% உணவை ஜொமேட்டோ தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்தியர்களுடைய 90% உணவை, இரவு உணவை யார் தீர்மானிக்கும்? ஜொமேட்டோ தீர்மானிக்கும். இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஏகப்பட்ட ஆப்பு. நேராக வேலைக்கு போயிட்டு வராங்க, ஆப்பில் ஆர்டர் போடுறாங்க, சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. லைட்டருக்கே வேலையெல்லாம் போச்சு. இன்னத்துக்கு அதை கழுதை பற்ற வச்சுக்கிட்டு சாப்பாடுக்கு இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ண வேணாலும் ரெடி, கல்விக்கு எவ்வளோ செலவு பண்ண வேணாலும் ரெடி. இன்னொன்று ஆஸ்பத்திரி, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல காப்பாற்றிருங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல காப்பாற்றிருங்கன்னு சொல்கிறது மருத்துவம் மட்டும்தான். அப்போ நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா சொல்லித்தரத்துக்கு இந்த, ஏன்னா மற்ற தொழிலுக்கு வந்து இவ்வளோ பயிற்சி இல்லை பாருங்கள். ஒரு டாக்டர் இன்டர்ன்னு 1 வருஷம் இருந்தால் போகும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மாதம் டியூட்டி முடிச்சாருன்னா ஒரு பயிற்சி, அவ்வளோதான். ஒரு வக்கீல் கூட ஒருத்தர் ஜூனியராகவே இருந்துட்டு அப்படியே கேஸ் பார்த்துடலாம். ஒரு ஆடிட்டர் கூட ஆஃபீஸில் கிளர்க் வேலை பார்த்துட்டே ஒருத்தர் ஆடிட்டர் ஆகிடலாம், சிஏ பாஸ் பண்ணிட்டாருன்னா. ஆனால் வாத்தியாருக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறோம், தனியாக ஒரு கோர்ஸ் வச்சு, ஒரு கரிக்குலம் போட்டு, சிலபஸ் வச்சு, சைக்காலஜி சொல்லி கொடுத்து. ஏன்னா நீங்கள் பசங்களை ஹேண்டில் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரிதானா? இன்றைக்கி பையனை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல்லையே ஹேண்டில் பண்ண முடியல. அப்நார்மலாக இருக்கான் பையன். அவனெல்லாம் இழுத்து பிடிச்சி, டே ஒரு இந்த டீச்சர் கிளாஸில் உட்காரணும்டா, நம்ம கேட்கணும் அப்படின்னு அவனை விருப்பப்பட வைக்கணும்னா நீங்கள் எப்படி நிற்கணும்? அவனுக்கு மேலே நிற்கணும். இந்த நல்லா நடத்தாத வாத்தியார் 2 டெக்னிக் தான் சார் கடைப்பிடிப்பாங்க. டீச்சர்கிட்ட சரக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், 2 டெக்னிக் தான். ஒன்று தோளில் கை போட்டுருவாங்க, இல்லை தொட விடாமல் அடிப்பாங்க. தொட விடாமல் அடித்தாங்கன்னா அவனுக்கு சப்ஜெக்ட் தெரியாது, இவன்ட்ட ஏன்டா போயிட்டு அப்படின்னு உதவி போயிடுவான். தோளில் கை போட்டிங்கன்னா நல்ல வாத்தியாரா, அவரை போய் நான் கேட்டல் பண்ணிட்டு, மனுஷனுக்கு பாடம் தெரியாது அவ்வளோதான், சரி போ கற்றுக்குவான் விடு, மனுஷனுக்கு பாடம் தெரியாது அவ்வளோதான், போ கற்றுக்குவான் விடு அப்படின்னு இந்த 2 டெக்னிக் தான் கடைப்பிடிப்பான். ஆனால் நீங்கள் இது 2ஐயும் தாண்டி ஜெயிக்கணும்னா பாடம் நடத்துகிற ஸ்கில் அப்படி இருக்கணும். இந்த ஆள் போட்டு சாக் பீஸை பிடிச்சாருன்னா இவர்கிட்ட உட்காரணும் 1 மணி நேரம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாணவர்கள் நீங்கள் உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா தான் அவன் யோசிக்கிறவனாக இருப்பான். அப்படி யோசிக்கிறவனாக இருந்தால் தான் அவன் நல்ல இடத்துல போய் சேர்ந்து இந்த நாட்டுக்காக வேலை செய்வான். சரிதாங்களா? இல்லாட்டி இப்போ ஹோல் நேஷன் ட்ரம்ப்பை பார்த்து பயந்து போயிருக்குது. ஏதரா இனிமேல் நம்ம கடை வெளிநாட்டில் செல்லுபடியாகாது போல் இருக்குது, நம்ம ஊரில் தான் பொழப்ப தேடி ஆகணும். இத்தனைக்கும் அந்த ஊரில் படிக்க மாட்டாங்க சார். நம்ம நாடு மாதிரி எமோஷனல் பைண்டிங்லாம் அங்கே கிடையாது. அப்பா பிள்ளை, பொண்டாட்டி புருஷன், இவர் அதுக்கு எத்தனாவது, அவர் இதுக்கு எத்தனாவதுன்னு கேட்குற மாதிரி தான் அங்கே ரிலேஷன். சரிதானே? அப்பா பிள்ளை பைண்டிங் கிடையாது. யாருக்கும் பைண்டிங் கிடையாது. அதனால் அங்கே வந்து ரொம்பலாம் படிக்க மாட்டானுங்க. ஸ்கூல் வரைக்கும் படிக்க வச்சுட்டு விட்ருவாங்க. நம்மளை மாதிரி தாலி அடகு வச்சு படித்தேன், குடத்தை அடகு வச்சு படித்தேன், பாத்திரத்தை அடகு வச்சு படிக்கிறதெல்லாம் அங்கே கிடையாது. இருந்தால் கொடுப்பான், இல்லைன்னா போடான்ருவான். அவன் நாட்டில் பெருசாலாம் படிக்க மாட்டான். நம்ம நாட்டு மூளை தான் அங்கே எல்லா. சசி தரூர் சொல்கிறாரு, நீ ஒரு அமெரிக்கன் ஆஸ்பத்திரி காட்டுங்க இந்தியன் டாக்டர் இல்லாமல், இந்தியன் டாக்டர் எக்ஸ்பர்ட் இல்லாமல் நீ ஒரு அமெரிக்க ஆஸ்பத்திரி காட்டுங்க பார்ப்போம். முடியாது. ரெண்டாவது காய்ச்சல் தலைவலி வந்தாலே அவன் மாத்திரை சாப்பிட மாட்டான் சார், 3/4 பேர் தெரியுமா? அப்படியே கொண்டு போய் சர்ச்சில் போட்டு கடவுள் காப்பாற்றோன்னு உட்காந்துருவான். அமெரிக்காவோட அது ரொம்ப பேர், பாதி பேர் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே போவான். அதனால் அவனுக்கு வந்து வியாதி பெரிய விஷயம். நம்மால் தான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், நியூரோ சர்ஜரி எல்லாம் இந்தியன் டாக்டர்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. அதனால் அவ்வளவு நம்மளுடைய உழைப்பையும் மூளையும் சுரண்டிட்டு நீ உங்கள் ஊருக்கு போங்கிறான். இனி இந்தியர்களுக்கு விசா கிடையாதுங்கிறான், H1B விசாலாம் கேன்சல் பண்ணுங்கிறான். அப்போ இந்தியாவிலேயே நீங்கள் நிறைய டெக்னாலஜி உண்டு பண்ணணும், இந்தியாவிலேயே நிறைய வளர்ச்சியை காட்டணும்னா சாவி உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் போய் சொல்லித்தரதில் தான் இருக்குது. ரெண்டாவதுங்க, டேபிளுக்கு கீழே கை நீட்டாத ஒரே கௌரவமான தொழில் நம்ம தொழில் தாங்க. டேபிளுக்கு கீழே கை நீட்டாத ஒரே கௌரவமான தொழில் நம்ம தொழில் தான். நீங்கள் ஒரு தாசில்தாராக போகிறீங்க, நேர்மையாக இருக்கணும்னு சத்தியம் பண்ணிட்டு போகிறீங்க, ஆனால் அவங்க நேர்மையாக இருக்க விட மாட்டாங்க. ஒன்று மேலே இருக்கவன் ப்ரெஷரில் நீங்கள் வாங்கி தான் ஆகணும், இல்லை கீழே இருக்கவன் ப்ரெஷரில் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஒரு நேர்மையாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வாத்தியார் வேலை மட்டும்தான் எதுங்க, கை நீட்டி காசு வாங்காத ஒரே தொழில் வந்து இல்லைங்க. நல்ல ஆசிரியராகவும் இருந்து நம்மளை பார்த்து என்றைக்காவது ஒரு டீச்சர் ஒரு பையனை தேடி ஓடியாந்து, மேடம் நான் உங்ககிட்ட தான் படித்தேன், இப்போ இந்த பொசிஷனில் இருக்கேன்னு சொன்னான்னா அது நமக்கு 1000 விருது இல்லைங்களா? அது நமக்கு 1000 விருது. உங்ககிட்ட தான் படித்தேன், இங்கே இருக்கிறேன்னு சொல்லணும். நமக்கு பெரிய வருமானம்லாம் ஒன்றும் இருக்காது, பெரிய மரியாதையெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஐயா வந்துட்டாருங்கன்னுவான். கோயிலுக்குள்ள நுழையும் போது 10 பேர் இருப்பான். முண்டாசு கட்டுவானுங்க, மாலை போடுவானுங்க, மரியாதை பண்ணுவானுங்க, எல்லாம் பண்ணி பூ பழம் எல்லாம் வாங்கி கொடுத்து உடனே ஜீப்பில் ஏற்றுற வரைக்கும் ஆள் இருப்பான். நான் திருக்கோயிலூர் வரேன் என் பையன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், அவன் வீட்டையும் பக்கத்து வீட்டையும் சேர்த்து பூட்டிட்டு போயிடுவான்.
இப்போ நான் திருக்கோயிலுக்கு வரேன்டான்னு சொன்னால் அவன் வீட்டையும் பக்கத்து வீட்டையும் சரி நமக்கு பெரிய சொல்லித் தரும்போது நிறைய வரவேற்பு இருக்காது. ஆனால் அந்த சொல்லிக் கொடுத்ததை வச்சு வேலைக்கு போய் ஒரு பொசிஷனில் உட்காருவான் பாருங்கள், அப்போ நேராக வருவான். சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்தது இன்றைக்கி இந்திய துணை ஜனாதிபதியுடைய பாதுகாப்பு பிரிவினுடைய முதன்மை அதிகாரி கெமிஸ்ட்ரி என்கிட்ட படித்த பாலச்சந்திரங்கிற மாணவர், IPS. இன்றைக்கி அவர் தான் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு, அவர் தான் இன்றைக்கி பாதுகாப்பு படையினுடைய முதன்மை அதிகாரி, அவர் தான் IPS. நான் சொல்லுவேன், சார் உங்கள் வீட்டெலாம் படித்தது தான் சார், நான் MSc கிடச்சிது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி MSc கிடச்சதுனால தான் எனக்கு அங்கே மோட்டிவேட் பண்ணாங்க, நான் IPS பண்ணேன். அப்படி ஒரு முந்தானத்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, நான் இந்த பெட்ரோ கெமிக்கலில் R&Dயில் சயின்டிஸ்டாக இருக்கேன், நீங்கள் சொல்லிக் கொடுத்த தெர்மோடைனமிக்ஸ் எனக்கு இன்னமும் யூஸ் ஆகுது. இதுதான் சார் அவார்டு, இதுதான் ஒரு பெரிய கௌரவம், இதுதான் கிரீடம். டீச்சருக்கு மட்டும்தான் அது கிடைக்கும், சரிதானா? வேறு எந்த தொழிலையும் அது கிடைக்காது. நீங்கள் தான் சார் பட்டா கொடுத்தீங்க அப்படின்னு தாசில்தார்கிட்ட போய் அவனும் சொல்ல மாட்டான். நீங்கள் தான் சார் எனக்கு பட்டா கொடுத்தீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டான். ஆனால் நீங்கள் தான் சார் மேடம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு ஒருத்தவன் சொல்லுவோம். அந்த அளவுக்கு நீங்கள் நடத்தணும். ரெண்டாவது, நமக்கு பெரிய மானிட்டரி பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ, ஒரு வகுப்புக்குள்ளேன்னு போயிட்டோம்னா அந்த பசங்களுக்கு சொல்லித்தர்றது நம்ம கடமை. அதை மேக்ஸிமம் எஃபோர்ட் போடணும். சில பேர் நான் பார்த்துருக்குறேன், சமாளிக்கிற ஆசிரியர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. சமாளிக்கிற ஆசிரியர் தெரியுங்களா, போய் ஏதாவது நோட்ஸ் டிக்டேட் பண்ணி ரைட் டவுன்னா அவன் பாட்டி எழுதினே இருப்பான், இவன் நோட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். முடிஞ்ச உடனே பெல் அடிச்சு, எங்கள் கிளாஸ்லாம் அட்டண்டன்ஸ் எடுக்கும் போதே பெல் அடிச்சிடும். ஏன்னா 150 பேர் இருக்கிறான் கிளாஸுக்குள்ளே, ஒரு கிளாஸுக்குள்ளே 150 பேர் இருக்கிறான். உள்ளே போந்து ஆரம்பம் பாருங்க, அவன் ஜாகிர் ஹுசேன் வரும்போது பெல் அடிச்சிடும். ஆறுமுகத்தில் ஆரம்பித்து ஜாகிர் ஹுசேன் வரும்போது பெல் அடிச்சிடும். நீங்கள் பையனுக்கு அதையும் தாண்டி சொல்லித்தரணுங்கிற ஒரு வேட்கையோடு போகணும். என்ன சொல்லித்தரது, இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் மாணவர்களுக்கு ஒரு பங்கு பெனிஃபிட் ஆகுதுன்னா உங்களுக்கு 2 பங்கு பெனிஃபிட் ஆகும். சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டே போவீங்க. ஒருத்தர் என்ன தெரிஞ்சிருக்காரோ, அவர் நல்லா நடத்தினாரோ அதோட அதிகமாக அவர் தெரிஞ்சிடும். ஏன்னா இது தீர்ந்து போகிற விஷயம் இல்லை, இன்னும் நீங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்க விஷயந்தான். நீ சொல்லி தர நீங்கள் இன்னும் சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் ஆவீங்க. அதனால் அந்த மகிழ்ச்சி இருக்கணும், அந்த நிறைவாக அந்த வேலையை செய்யணும். என்னமோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸும் அப்படின்ட்டு போகக்கூடாது, சரிதானே? ஆசையாக கிளாஸுக்கு போகணும், விருப்பமாக அந்த மற்ற வேலையெல்லாம் போய் விருப்பப்பட்டுக்கலாம், ஆசிரியர் வேலை மட்டும்தான் விருப்பப்பட்டு தான் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. எனக்கு ஆசிரியர் வேலை பிடிக்காது சார்னா வரக்கூடாது. ஆசிரியர் வேலை பிடிக்கணும். பசங்களை 4 பேர் படிப்பான், 4 பேர் படிக்க மாட்டான், 4 பேர் வாழ்த்தனம் பண்ணுவான், அவன் போக்குக்கு போய் சரி பண்ணணும், இவன் போக்குக்கு போய் சரி பண்ணணும். எல்லாத்தையும் இழுத்து வச்சு உட்கார வச்சு படிக்க வைக்கிறது தான் ஒரு சேலஞ்ச் இருக்குது. அது நல்லா செஞ்சீங்கன்னா உங்களுடைய பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும். இந்த நேஷன் பில்டிங்லேயும் இந்த சொசைட்டியை எம்பவர் பண்ணுறதுலையும் உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அதற்கு இந்த வாய்ப்பளித்த இந்த பிஎட் காலேஜுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.